சேனா. மகாசேனா ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமே. என்னங்க கதை என்னங்க, அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரலையும் நலிந்தவர்கள், இளைத்தவர்கள், எளியவர்கள், அது மாதிரி ஒடுக்கப்பட்டவர்கள், அடக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஒரு பிரிவாக காலங்கள் மாறினாலும் மாறு அப்படிதான். ஒரு பக்கம் படிச்சுட்டு அந்த ஒரு லெவலுக்கு மேலே போனதுக்கு அப்புறம் தன் சார்ந்த மக்கள் தன் மண்ணுக்காக சில பேர் போராடுகிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது பண்ணணுன்னு முயற்சி பண்ணுகிறார். இன்னொரு கேட்டகரி. மூன்றாவது கேட்டகரி, யார் என்ன பண்ணாலும் எவனா ஊரடித்து உடையில் போடணும், இருக்கிறத சுரண்டணும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. இந்த கேட்டகரியை அழகாக 3 கேட்டகரியும் இயக்குனர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, ஒரு புதியவர் 2வது படம் புதியவர் அவர் நிறைய துபாயிலெல்லாம் போய் அந்த 2வது படம் படம் பண்ணி வேணாம் பேர் வேணாம் படம் பண்ணி மொத்தமாக ஊட்டிகிட்டு போயிடுச்சு. அவங்க அப்பா அரசு அதிகாரியாக இருந்து அதுலேருந்து கிடைச்ச பென்ஷன் பெனிஃபிட்லாம் போட்டு மொத்த குடும்ப சொத்தையும் விற்றுவிட்டு இது மட்டும் ஒன்றும் தேரல, பைத்தியம் பிடிச்சாலஞ்சு ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நண்பர்களாக சேர்ந்து ஒரு டேலண்ட்டை வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த 3 கேட்டகரி சொன்னோம்ல. இந்த 3 கேட்டகரியில் என்ன செய்கிறாங்கன்னா, இது ஒரு வனப்பகுதியில் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வனப்பகுதியில் தான் வழக்கமாக ஈஸி. ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, ஒரு கேட்டகரியாக இருப்பாங்க, கொஞ்சம் படித்து கிடிச்சு எதாவது முந்தி ஒரு விவரம் பேப்பரு நியூஸ் எல்லாம் வந்துருச்சுல பார்த்து. இன்னும் குரூப்பு எதையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் என்ன செய்தேனோ அதுதான் உலகம், நீ எவ்வளோ மாடர்னாக வந்தாலும் ஃபேன் இருக்குது லைட் இருக்குது அதுதான்ப்பா உடனே நான் உட்காந்து கூடிய ஒரு கேட்டகரி. இவர்கள் ஏமாந்து விடுவார்கள். இந்த கேட்டகரி. 3வது அமைச்சர் அதிகாரிகள், இவர்கள் இதை வச்சு மக்களை எப்படியே தடவிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடு. இந்த 3 கேட்டகரியும் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுறாரு. இதான் மகாசேனா. விமல் என்ன செய்கிறாருன்னா, விமல் அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நாகரிகமான துணிமணியெல்லாம் நம்ம சாதாரணமாக பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ணுறாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு மகள், அழகான குடும்பம். ஆனாலும் ஊர் மேலே தன் மக்கள் மேலே ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். அது மாதிரி இன்னொரு கேட்டகரி என்னன்னா, அந்த மாணவர்கள், இளைஞர்கள், நிறைய புதுமையை நாடக்கூடிய மாணவர்கள், அவரை அழைத்து கொண்டு அந்த காட்டுப்பகுதியை சுற்றி பார்க்கறதுக்கு வர்றாரு. யார்? நம்ம யோகி பாபு. ஒரு யோகி பாபு ஒரு நாள் தான் கொடுப்பாருங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு நாள் நிறைவாக அவர் சொல்ல வேண்டிய கருத்துக்களையும் அவருடைய நடிப்பையும் நகைச்சுவை மூமெண்ட்டுக்கு மிகப்பெரிய உபகாரமாக போகிறார். அடுத்தாப்புல என்னாச்சுன்னாக்கா, நம்ம அதிகாரிய வட்டம்னு இருக்கு பாருங்க, ஜான் விஜய். அவர் எப்போ வந்தாலும் தன்னுடைய கேரக்டரை அழகாக மெயின்டைன் பண்ணுவார். அவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஜாதி வன்மம் பிடித்த ஒரு ஜாதி வன்மம் என்ற ஒரு அதிகார வர்க்க திமிரு, திருட்டுத்தனம், முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம், அத்தனையும் ஒரு மொத்தமாக ஒரு இடத்துல பார்த்தா அதான் ஜான் விஜயாக செய்கிறார். இப்போ என்னங்க பிரச்சனை, இவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில அது ஐம்பொன்னோ அல்லது வைர வைடூரியமாக அதை கொண்டு போகிறதுக்கு போகிறாங்க. அது அந்த மண்ணின் மக்களுக்காக எப்பொழுதுமே இணையப்படுகிறது. அது அப்படியே இணைந்திருக்கிறது. ஒரு தடவை தூக்கிட்டு போனாக்கா வெயிட்டாக இருக்குது, தூக்க முடியல. ஒரு தடவை இப்படிலாம் போட்டு போயிடறாங்க. இன்னொரு தடவை போனாக்கா அது டெவலப் ஆகுது. இதை மாதிரி இருக்க ஒரு காலகட்டத்தில் இவர்கள் 3 பிரிவினரும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது யாருக்கு யார் தோல்வி விட்டுறார்கள் என்பது ஒரு பக்கம். அதில் காட்சி அமைப்புகளும் ப்ரெசன்டேஷனும், அதாவது நம்ம காட்டுக்கெல்லாம் பிள்ளைகளாம் அழைச்சிட்டு போக முடியல, நிறைய குடும்பத்தோடு ஏதோ ஊர் சுற்றி போன முடியல. இந்த படத்தை போய் பார்த்தால் அந்த காட்டுவாசிகள், அங்கே டெவலப் ஆனவர்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் வசதியும் இருக்கிறது. இசையும் கேமராவும் விளையாண்டு கம்பு சுவட்டி விளையாண்டு பட்டையை கிளப்பியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த திரைப்படம் அதாவது ஒரு யானையை வளர்க்கிறார். என்னாச்சுன்னா, யானை வளர்க்கவில்லை, அதை இயற்கையாக போடும்போது செய்கிறார். அந்த யானை தன்னுடைய ஒரே மகளை, செல்ல மகளை அடித்து போட்டுருச்சுனாக்கா, அடித்து உயிரே போய்விட்டதென்றால் அது என்ன நினச்சி பாருங்க. அந்த உணர்வுபூர்வமாக சும்மா அப்படியெல்லாம் பண்ணாமல் விமல் தன்னுடைய அழகான நடிப்பை யதார்த்தமான நடிப்பாடாக கொடுத்துருக்க. மொத்தத்தில் இந்த திரைப்படத்தை எல்லாருமே பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம், சுற்றுத்தாரோட பார்க்கலாம். பாருங்களேன். வர்ட்டா, பாய். உங்க கடவுளுக்கு எல்லாம் மேல இருக்க கடவுள்